அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம இதில் பை ஆர் செல் அதனை பற்றி நாம் சொல்வதே இல்லை. அதனை எதிர்பார்த்து பார்ப்பவர்கள் உங்கள் நேரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தின் அடிப்படையில் நாம் எப்படி சந்தையை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுக்குன்னு ஒரு ரிசர்ச் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனுடைய பார்வையில் விட இந்த பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய வீடியோவின் சாராம்சமே. அதனால் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் உதவுகிறது, ஆப்ஷன் அட்டவணை எப்படி உதவுகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவாகவே இருக்கும். அதனால் இதனை பற்றி ஆய்வு செய்பவர்கள் இதனை பார்க்கலாம். இன்றைக்கி சந்தை இறங்கியிருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன் அட்டவணையில் நம்மளுக்கு 17,300 புட் 39,000 புட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இன்று நம்மளுக்கு வந்துட்டு சந்தை நம்மளுக்கு நல்ல ஒரு இறக்கம் நடந்திருக்கு. நேற்று முடிவுற்ற சந்தை பார்த்திங்கன்னா 17,891 முடிஞ்சிருக்கு. நேற்றே பார்த்திங்கன்னா ஒரு 250 புள்ளிகள் ஹைக்கு லோவுக்கும் இருந்தது. அப்போது இன்றைக்கி சந்தை இவ்வளோ இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறத விட சந்தையோட தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நேற்றே நம்ம ஒரு குறுகிய எல்லைன்னு கொடுத்துருந்தோம். இந்த குறுகிய எல்லைக்குட்பட்டு இருக்கிற வரை சந்தை ஒரு வாலடைல் ஜோன். ஏன்னா இது கால் செல்லர் புட் செல்லர் பயப்படாத இடம். இவங்க ரெண்டு பேருமே பயப்படலை அப்படின்னா இந்த இன்பிட்வீன் கேப் 17,756 டு 18,068 அப்படிங்கிறது ஒரு வாலடைல் ஜோன். ரெண்டு பேருமே பயப்படலைன்னா எங்கே போகிறதுனே தெரியாது. நான் டைரக்ஷன் ஜோன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்தது இவர்கள் இருவருமே பயந்தால், ஏன்னா நம்மளுக்கு சந்தையில் வந்து லாங் ஸ்ட்ரேடல் அல்லது ஷார்ட் ஸ்ட்ரேடல் இருக்கும். அப்போ இதை மையமாக வச்சு தான் 17,900 கால் மற்றும் புட்டை மையமாக வச்சு தான் இந்த ஸ்ட்ரேடல் பதிவை கொடுத்துருந்தோம். இது 900 புட் ரைட்டர் பயப்படுற இடம், இது 900 கால் ரைட்டர் பயப்படக்கூடிய இடம். அப்போது ஸ்ட்ரேடலுங்கும் போது ரெண்டு பேருமே கால் ப்ளஸ் புட் இது ரெண்டுமே சேர்த்து ஒருத்தர் செல் பண்ணலாம் அல்லது ஆர் பை பண்ணலாம். அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்று. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் நம்மளுக்கு 17,588 டு 18,212. இந்த ஜோன் 17,588 டு 18,212 இந்த ஜோன் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுதான் இன்றைய தினத்தோட இம்பேக்டட் ஜோனாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம சும்மா ஒரு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறோம் அப்படின்னுங்கிற யார் வேணாலும் நினைக்கலாம். நினைப்பவர்கள் உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ சந்தை பார்த்திங்கன்னா இன்றைய ஹை 17,877 17,884 ஹை. அப்போது ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேலே 7 புள்ளிகள் தான் நம்மளுக்கு போயிருக்கு. ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு பேஸ் பண்ணி அதை ஒவ்வொரு வீடியோக்களையும் கொடுக்குறோம். ஓப்பன் ஹை லோ. இந்த இடத்துல ஓப்பனுக்கோ ஹையுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் லோவில் தான் அதிகமான டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இது எப்பெல்லாம் ஏமாறுது எப்பெல்லாம் நடைபெறுது அப்படின்னு நீங்கள் ஆய்வு செய்யணும். இதை வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது நடைபெறலையான்னு நீங்கள் தான் ஆய்வு செஞ்சு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இது எத்தனை முறை நடக்குது அப்படின்னு தெரியணும். ஒரு சென்னை 28 படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ஒரு பவுலர் டீமில் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவனே லெக் சைடு போட்டு அடிக்கிறான்னு தெரியல, ஆஃப் சைடு பவுல்னு போடலாம்ல அப்படின்ட்டு. அப்போது இந்த டைரக்ஷன் தான். அப்போ மார்க்கெட் ஓப்பன் டு ஹைக்கு மேலே போகலையே, அப்போ எந்த டைரக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே தெரியுது. நம்ம நிறைய பேர் என்னென்னா சீப்பாக கிடைக்கிற பொருளை தான் வாங்கலாம், அதாவது ஆப்ஷன் இது போகிற இதுக்கு மேலே இறங்கிடுமா இதுக்கு மேலே கூடிருமா அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து செயல்படுத்த வேண்டும். அதனால் முழு பயனையும் நாம் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக டு எண்டு பாயிண்ட் முடிவு எல்லை வரை நம்மளால் அனுபவிக்க முடியாது. நம்மளுக்கு என்ன தேவை, இப்போ ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு கொஞ்சம் தண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் பரவாயில்ல. இந்த ஆற்றுல போகிற எல்லா தண்ணியையும் நம்ம இடத்துக்குள்ளே கொண்டு வரோம்னு நினச்சோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். அதனால் ஒரு டிசைட் பண்ணுறோம் மார்க்கெட்டில் என்ன எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கேபிட்டல் மொத்தமாக போயிடும். அதனால் உங்களுக்கு தேவையான உங்கள் முதலீட்டுக்கு என்ன தேவையோ அதனை எடுக்க பார்க்கணும். அப்போ அதனால தான் மார்க்கெட் 17,884 17,493 மட்டும். அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு
ஒரு 380 புள்ளிகள் 390 புள்ளிகளோட பயணம் இன்றைக்கி கிடச்சிருக்கு. அப்போ நேற்றும் பெரிய ரேஞ்ச், இன்றும் பெரிய ரேஞ்ச் நம்மளுக்கு அமைந்துள்ளது. அப்போ ஒரு நாளோட பயணம் நம்மளுக்கு 100 to 150 புள்ளிகள் இருந்த வர இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ மார்க்கெட்டோட நேற்றும் இறங்கியிருக்கு, இன்றைக்கி நேற்றுனா அதற்கு முந்தைய தினம் இறங்கியிருக்கு. அப்போது இந்த பயணம் 2 இறக்கம் இருந்திருக்கு. அப்போது இதில் என்ன நடக்கணும்? ஒன்று அப்படியே இன்று நாளைய தினம் பெருசாக ஏறலாம். நாளைய தினம்னா அடுத்த வர்த்தகத்தில் ஏறலாமா, அல்லது சைட்வே மூமெண்ட்டுக்குள்ளே போகலாமா, இல்லை மீண்டும் இறங்கலாமா? இந்த 3 தான் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அப்போ இந்த 3 பாசிபிலிட்டிஸுக்கு மார்க்கெட் மீண்டும் நல்ல மேலே போகணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணி தான் இந்த பிப்ரவரி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு ஃபியூச்சர் ப்ரீமியத்தில் இருக்குது. இந்த ப்ரீமியத்தில் இருந்து தான் கடந்த 2 வர்த்தகமாக இறங்கியிருக்கு அப்படிங்கிறதும் கூட ஒரு பொருளை எடுத்துக்கலாம். ஆனால் இது இறங்கக்கூடாதல்ல, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இவ்வளோ ப்ரீமியம் இருக்கும்போது இவ்வளோ இறங்கக்கூடாதல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்போ இந்த டிமாண்ட் வச்சுட்டே இவ்வளோ இறங்கியிருக்காங்கன்னா அப்போது இந்த இடத்துல ஒரு டைரக்ஷனாக திருப்பி இங்கே ஒரு ஷார்ட், இப்போ இந்த ஷார்ட் அடித்தவங்க, ஏன்னா இந்த டாப்பில் ஷார்ட் அடித்தவங்க அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணணுன்னா கீழே கவரிங் கொடுக்கணும். அந்த கவரிங் கொடுக்குற இடம் மிகப்பெரிய இடமா இருக்கும், ஏன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால. அப்போ இந்த இடத்துல நாளைய தினம், அதாவது நாளைய தினம்னா அடுத்த வர்த்தகத்தில் மார்க்கெட் திருப்பி ஒரு நெகட்டிவ் ஜோனில் போயிட்டு அங்கிருந்து ரிட்டன் அடிச்சுன்னா அது பெரிய ரிட்டனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அப்படி இல்லாமல் மார்க்கெட்டை ஒரு ஸ்லைடாக ஏறிச்சினாலும் பாதி ஏறக்கு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு வந்ததுனாலும் சைட்வே மூமெண்ட்டுக்குள்ளே போகலாம். இது எது வேணாலும் நடக்கலாம். சந்தையில் எப்போவுமே நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது அதற்கு பார்த்திங்கன்னா உகந்ததாக 17,500 புட் ஆப்ஷன் அதிகமான வர்த்தகம், 17,700 புட், 17,600 புட், 18,000 கால் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 17,500 புட் ஆப்ஷன் படி நம்மளுக்கு இப்போ 119 ரூபா க்ளோசிங்னா நம்மளுக்கு 17,500 சப்போர்ட் தான், 17,381 அப்படிங்கிறதும் சப்போர்ட்டான லெவல். அடுத்து 17,700 புட் ஆப்ஷன் படி 214 போது நம்மளுக்கு 17,486. அடுத்து 17,600 புட் ஆப்ஷன் 153 ரூபா அப்படிங்கும்போது 17,447 அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். இப்போ ஏன்னா 17,500, 17,700, 17,600, 18,000 கால் கொடுத்துருக்காங்க. அடுத்து 17,800 கால், 17,900 கால், 17,700 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரேடல் அப்படின்னு பார்த்தா 17,700 காலும் 17,700 புட், அதாவது 700 புட் 17,700 கால்னா இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் 146, இதனுடைய ப்ரீமியம் 214. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 350 புள்ளிகளோட ப்ரீமியம் இருக்குது. அப்போ 17,700 இருந்து 350 புள்ளிகளை கழிச்சா 17,350 டு மார்க்கெட் 18,050 இதுவரை நம்மளுக்கு இதனை ஸ்ட்ரேடல் பண்ணவங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கும்போது என்ன இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இதை பை அண்ட் செல் அப்படின்னு நம்ம சொல்லலை. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, ஒரு பொருளோட மிகைப்படுத்தின மதிப்பு. இப்போ நினச்சி பாருங்கள், இது ஒரு ஃப்ரைடே க்ளோசிங் நம்மளுக்கு இருக்குது. இந்த ஃப்ரைடே க்ளோசிங்கில் போன வாரமோ அதற்கு முந்தைய வாரமோ அதுக்கு முந்தைய வாரமோ எந்த டேட்டாஸ் உங்கள் கையில் இருக்கோ எடுத்து பாருங்கள். அட் த மணி அப்படிங்கிறது உங்களுக்கு 17,600 அட் த மணியோட கால் புட். இந்த ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதற்கு முன்னாடி என்னென்ன வாரங்கள் இருக்கிறதோ அதனுடைய ப்ரைஸ் எடுங்க. இந்த ப்ரைஸை விட குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலியோட மதிப்பு அப்போ தான் தெரியும். இதனால தான் மிகைப்படுத்தின மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஏறுற மாதிரி ஏறும், திடீர்னு இறங்கும், திடீர்னு இறங்குறது ஏறும், திருப்பி ஏறுற மாதிரி ஆயிரி நல்லா இறங்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மொமெண்டம் பெருசாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த விஷயத்திற்கு உண்டு. அதை ஆய்வு செஞ்சு நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ மார்க்கெட்டோட குறுகிய எல்லை இது நம்ம 17,600 கால் புட்டோட ஸ்ட்ரேடல் இங்கே பண்ணியிருக்கிறோம். 17,600 புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பயப்படக்கூடிய இடம் 17,447. அதே மாதிரி 17,600 கால் பயப்படக்கூடிய இடம் 17,791. அப்போ இதுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் ஒரு வால்டைலில் தான் இருக்க போகுது.
அப்போ இதை பிரேக் அவுட் ஆகும்போது ஒன் சைடாக மாறிச்சுன்னா இந்த ரெண்டு ப்ரீமியத்தோடையும் பேஸ் பண்ணவங்க இதை ஷார்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணவங்களுக்கு 17,256 டு 17,944. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,716, 17,791, 17,96, 17,906. சப்போர்ட் லெவல் 17,528, 17,447, 17,313 இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி ஓப்பன் 41,382 ஓப்பன். நம்மளுக்கு ஹை பார்த்தா 41,417. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 புள்ளிகள் 35 புள்ளிகள் தான் ஓப்பனுக்கு மேலே. லோ பார்த்தா 40,148. கிட்டத்தட்ட ஹை டு லோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1,300 புள்ளிகளோட தாக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நேற்றிருந்து மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,300 புள்ளிகள் மைனஸில் முடிஞ்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன மார்க்கெட் இறங்கினாலும் இதில் ப்ரீமியம் அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் 300 200 புள்ளிகளுக்கு ப்ரீமியம் அதுக்கு மேலே இருந்தாலே நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் ஜோனாக தான் இருக்க போகிறது. அடுத்தது மார்க்கெட் 2 நாளாக இறங்குறதுனால ஒரு சாதாரண மக்களுக்கு என்னென்னா ஒரு தாக்கம் பெரிய இன்னும் நாளைக்கு இன்னும் நல்லா இறங்கிடுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் 39,000 புட், 39,500 புட், 38,000 புட். இந்த 38,000 புட்டு நம்மளுக்கு மதிப்பு பார்த்திங்கன்னா 58 ரூபா இருக்குது. உங்களுக்குள்ள கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 3,000 புள்ளி ஹையிலிருந்து இறங்கியாச்சு. அப்போது இங்கே இப்போ இருக்கிறது 40,300. அப்போது இந்த 38,000 வரணும்னா இன்னும் 2,300 புள்ளிகள் இறக்கம் அடைய வேண்டும். அப்போ இது 58 ரூபானா 37,942 மார்க்கெட் இருந்தால்தான் என்ன விலை இருக்க போகிறது? இந்த 58 ரூபா மதிப்பு கிடைக்கும். அப்போ இந்த 120 ரூபா மதிப்புனா 37,880 இருக்கணும். அப்போது இந்த அளவுக்கு ஆர்வம் நிறைய அங்கே வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் ஒன்றும் இல்லை, நாளை தினம் இதே இடத்துல நின்னாலே இதெல்லாம் கிட்டத்தட்ட 20-30% நாளைனா அடுத்த வர்த்தகத்தில் நம்மளுக்கு நிலை பெற்றாலே இது காணாமல் போயிடும். இந்த ப்ரீமியம் எல்லாம் காணாமல் போயிடும். அப்போது இவர்களுக்கு உண்டான புக்கிங்ஸ் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து நம்ம பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டியோட குறியலைனா 39,846 டு 40,965. இது வந்து ஒரு வால்டைல் ஜோன். 39,181 டு 41,419 அப்படிங்கிறது ஒரு வைட் ஜோனாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,724, 40,965, 41,362 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 40,321, 39,846, 39,280 இருக்கும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த பேங்க் நிஃப்டிக்கும் சரி இந்த அட்டவணை எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 40,000 புட் 39,000 புட்டும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 40,500 புட்டு கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட்டோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா நமக்கு 40,345 இருக்குது. இதை கொஞ்சம் சற்று யோசிக்கணும். நம்மளுக்கு 40,000, 39,000, 40,500, 41,000, 42,000, 39,500, 38,000. அப்போ இந்த புட் ஆப்ஷன்ஸும் நிறைய அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷன் அப்போ நம்மளுக்கு பெரிய பிக் ரேஞ்ச் நம்மளுக்கு காத்திருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு பிக் ரேஞ்ச் இருக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு நல்லா ஏறவும் செய்யலாம், ஏறினதுக்கப்புறம் நல்லா இறங்கவும் செய்யலாம், நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஏறவும் செய்யலாம். ஒரே ஒரு கொஸ்டின் மார்க், இவ்வளோ இறங்கியும் நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து குறையலை. இந்த ப்ரீமியம் அதிகமாக இருந்து மார்க்கெட் இந்த மாதிரி பெரிய ரேஞ்ச் அமைஞ்சாலும் பெரிய மொமெண்டம் இறங்கிட்டே இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து டைம் வேல்யூ யார்கிட்ட இருக்குன்னா கால் சைடு இருக்கும். அப்போ இறங்கும் போதெல்லாம் அதனுடைய அறுவடை செய்கிறதுக்கு தான் இதனை பயன்படுத்துவார்கள். சில விஷயங்களை சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க, ஒரே மாதிரி இது பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன்ஸ் செல்லருக்கோட இம்பேக்டடே என்ன தேவை அப்படின்னா அவங்க வந்து அவர்களுடைய ஆதாயம் டைம் வேல்யூ யார்கிட்ட இருக்கோ அதை வந்து தன்னுடைய பேக்கெட்டில் பண்ணுறது தான் ஆப்ஷன் செல்லரோட வேலை. ஆனால் ஆப்ஷன் செல்லர் பயந்துட்டா அதனுடைய தாக்கமே மாறிவிடும். ஆப்ஷன் செல்லர் எப்போ பயப்படுறாங்களோ அதுதான் பையருக்கு ஒரு தாக்கமாக இருக்கும். அதனால் பெரிய ரேஞ்ச் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை யோசித்து அதை முயற்சி செய்யுங்கள். நம்மளோட இதனை பயன்படுத்தி நம்மளுக்கு ஆப்ஷனுடைய அட்டவணை
பயன்படுத்தி எப்படி சந்தையை நம்ம பார்க்கணும், ஒரு ப்ரீமியத்தோட இப்போ 40,000 புட்டுனா இதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதனுடைய போட்டியாளர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பது, சந்தை லோலிருந்து ஒரு ரெக்கவர் ஆச்சுன்னா ஒரு மார்க்கெட்டோட ரெக்கவருக்கு இவர்களோட விலை எவ்வளவு ஏற்றம் அடையும் இல்லை இறங்கும், இது அனைத்துமே நம்மளுக்கு வந்துட்டு இது ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லுவோம். இது அனைத்துமே நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட், ஆப்ஷனுடைய டேபிள் அட்டவணை அனலைசிங் மற்றும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், இந்த மூன்றும் கலந்து ஒரு பேசிக் வகுப்பாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வகுப்பு இருக்கிறது. ரெண்டாவது இது வந்து சிறப்பு வகுப்பு, இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு உண்டான வகுப்பு. மூன்றாவது எனக்கு இதெல்லாம் 0 to ஹீரோ மட்டும் எனக்கு தனியாக வேணும், அது சிறப்பாக அவங்களுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதனை கேட்டிருக்காங்க. நாளை தினம் ஜனவரி 28ஆம் தேதி இதற்குண்டான வகுப்பு மூன்றுமே துவங்கும், ஒரே நாள் துவங்கும். ஆனால் ப்ராக்டிஸோட டைமிங் மாறும். 0 to ஹீரோக்கு வந்து 2 மாத பயிற்சியாக கொடுத்துருக்குறோம். ஆப்ஷன் செல்லருக்கு 1 மாத பயிற்சி வகுப்பு, ஆப்ஷன்ஸ் பேசிக் இது வந்து 1 மாத பயிற்சி. இந்த 0 to ஹீரோக்கு மட்டும் ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த 30% டிஸ்கவுண்ட் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஆப்ஷன் செல்லரோட வகுப்பு இணைந்து எடுத்துக்கொள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அந்த விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆப்ஷன்ஸோட அட்டவணை, ஆப்ஷன்ஸோட பேசிக் வகுப்பு அது எப்போ மாறாது, அது ஒரு ஃபிக்ஸடான இருக்கும். சிறப்பு வகுப்பாக கேட்குறவங்களுக்கு அது வந்து அப்பப்போ நம்ம ஒரு சிறப்பு வகுப்பு துவங்குவோம். விருப்பம் உள்ளவங்க அதில் இணைஞ்சிக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் பேசிக் கால்குலேஷனுங்கிற வகுப்பு எப்போவுமே தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். ஆப்ஷன் செல்லர் மற்றும் 0 to ஹீரோ அது வந்து தொடர்ச்சியாக இருக்காது. எப்போது நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்போது மட்டும்தான் அதில் நீங்கள் இணைய இருக்கணும்ன வாய்ப்பாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.